ஆனாலும் இந்த நிலா இருக்காளேயே, பலே கேடிதான் போங்க. இவ்வளவு நாளும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு கடைசில எல்லாம் செட்டிலான உடனே பழச மறந்து சுயநலமா சிந்திக்கிறா பாருங்க. அதான் இந்த நிலாவை பார்த்தாலே கடுப்பாகுது. அட ஆமாங்க, வாட்ட சாட்டமா மூக்கும் முழியுமா அழகா ஒருத்தனை பார்த்ததும் சோழன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு நிலாவுக்கு. புது பாச பார்த்து நிலா சிரிக்கிறப்பவே தெரிஞ்சு போச்சு நிலா கட்சி மாறிடுவா அப்படின்னு. இவ்வளவு நாளும் தனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளு வேணும், தங்கறதுக்கு சேஃப்டியா ஒரு இடம் வேணும் அப்படின்னுதான் சுயநலமா யோசிச்சிருக்கா நிலா. அப்படி இல்லனா கல்யாணம் ஆனத ஆகல அப்படின்னு மறைச்சு போய் சொல்லியிருப்பாளா? இவ்வளவு நாளும் பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படின்னு மனசுக்குள்ள பேசுறத பார்த்தா இனிமே சோழனோட கதை அவ்வளவுதான். அவன் என்னடான்னா சொந்த பொண்டாட்டியா நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கான். ஆனா இவ அவனை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாளே. அவளுக்கு அவனால ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா மட்டும்தான் பேசுறா, மத்தபடி அவனை கண்டுக்கிறதே இல்ல. அதுலயும் குறிப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவன் டிராப் பண்றேன்னு சொல்றப்ப கண்டபடி பேசி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. டேய் சோழா, நீ இனிமே அவ்வளவு தாண்டா. அவளோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனி முதலாளியவே புடிச்சிட்டா. நீ இனிமே நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு பாடிக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அலைய வேண்டியதுதான்.